நீங்க பாக்குற இந்த விளையாட்டு போட்டி தான் 14ஆம் நூற்றாண்டோட மிக ஆபத்தான விளையாட்டு போட்டி. அதே சமயம் இந்த விளையாட்டு போட்டியில தான் அந்த காலகட்டத்துல மாவீரர்களோட திறமையும் அவங்களை சப்போர்ட் பண்ற பிரபுக்கள், அதாவது எஜமான்களோட வலிமை மத்த பிரபுக்களுக்கு காட்டப்படும். இன்னும் சில மாவீரர்கள் உயிர்குடி பெண்களை கவரத்துக்காகவே இந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்குவாங்க. இடைக்காலத்துல ரொம்பவே பிரபலமா இருந்த அந்த விளையாட்டோட பேரு ஜவுஸ்டிங். இந்த விளையாட்டு எப்படி உருவானுச்சு, இதை எப்படி விளையாடுவாங்க, அண்ட் இது எப்படி காலப்போக்குல அழுதுங்கிற டீட்டெயில தெளிவா அந்த வீடியோல பாப்போம். 11ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி இந்த மூன்று நாடுகளும் அவங்க ராணுவ போர் வீரர்களோட குதிரை சவாரி மற்றும் ஆயுதங்கள் கையாளுற திறமையை அதிகரிக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு ராணுவ பயிற்சி தான் இந்த ஜவுஸ்டிங். இந்த ஜவுஸ்டிங் பயிற்சி களத்துல வெடிக்க பார்த்த மத்த ராணுவ வீரர்களோட ஆர்வத்தையும் கேளிக்கையும் அதிகரித்ததால அதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி சில விதிமுறைகளோட இந்த ஜவுஸ்டிங்க டோர்னமெண்ட்ஸா நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நடத்தப்பட்ட முதல் ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட் 1066ல பிரான்ஸ்ல நடத்தப்பட்டதா சில குறிப்புகள்ல இருக்கு. அதே சமயம் இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட்ல போர்க்குணத்தோட வெளிப்படுற ஆக்ரோஷம் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பொழுதுபோக்கா மாறினதால ஒரு சில வருஷங்களுக்குள்ளேயே பல இடங்கள்ல இந்த டோர்னமெண்ட் நடத்தப்பட்டிருக்கு. அதுல வெற்றி பெற்ற நைட்ஸ், அதாவது வீரர்களை பத்தி பாடல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த விளையாட்டு போட்டியோட ரூல்ஸ் அண்ட் இதை எப்படி விளையாடுவாங்கன்னா, போட்டிக்கு சில மாசங்களுக்கு முன்னாடியே போட்டியை நடத்துற லேண்ட் ஓனர், அதாவது ஒரு ஊரோட பிரபு இல்ல அரசர், போட்டிக்கான அரசு அனுமதி அவருக்கு ஈக்குவலான மத்த ஊர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சவால்களை அனுப்பணும். இதுல முக்கியமா அவர் சார்பா விளையாட போற ஜவுஸ்டர், அதாவது வீரரை செலக்ட் பண்ணி அதையும் அறிவிக்கணும். அதே சமயம் இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல ஒரு அரசர் இல்ல பிரபு சார்பா அவங்களோட விசுவாசமான நைட்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க. ஆனா 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அரசர்களும் இந்த ஜவுஸ்டிங்ல இருந்த ஆர்வத்தால இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜவுஸ்டிங் விளையாட்டோட ஆரம்பத்துல ரெண்டு ஜோஸ்டர், அதாவது ரெண்டு வீரர்கள் மர-ஈட்டியோட எதிரெதிர் திசையில குதிரையில வேகமா நேருக்கு நேர் வந்து அவங்க ஈட்டியால ஆப்போனன்ட் ஜோஸ்டரை கீழே விழ வைக்கணும். அப்படி கீழே விழ வைக்கிற வரைக்கும் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா யார் தன்னோட ஆப்போனன்ட் ஜோஸ்டரை கீழே விழ வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியோட வெற்றியாளர். இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட்ல வெளிப்படுற ஆக்ரோஷமும் பரபரப்பும் மக்களுக்கு பிடிச்சதால இந்த டோர்னமெண்ட் நடக்கிற எல்லா இடங்களுக்கும் மக்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துகிட்ட நைட்ஸ்களோட கை கால் இழப்பு மற்றும் மரணமும் அதிகமாகி இருக்கு. இதை கவனிச்ச கேத்தலிக் சர்ச்சோட ஹெட் போப் இன்னசென்ட் II, இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட் ஒரு பாவம், அது நமக்குள்ள சாத்தானோட ஆதிக்கத்துக்கு உதவுது, இந்த விளையாட்டை விளையாடுறது திருச்சபை போதனைக்கு எதிரானதுன்னு இந்த டோர்னமெண்ட்டை தடை செஞ்சிருக்காரு. கூடவே இந்த டோர்னமெண்ட்ல இறந்து போனவங்களை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்யவும் தடை விதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1192ல கிங் ரிச்சர்ட் I இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்டோட விதிமுறைகளை மாத்தி தடையை நீக்கிருக்காரு. அண்ட் அவர் மாத்தி அமைச்ச விதிமுறைகள்ல தான் இப்ப பிரசன்ட்ல மாடர்ன் ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட் நடத்தப்பட்டு இருக்கு. அதாவது ஒரு ரவுண்ட்ல ஒரு ஜவுஸ்டர் தன்னை எதிர்க்கிற ஜவுஸ்டரோட செஸ்ட், ஆர்ம் அண்ட் ஷீல்டுல ஈட்டியால ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸ்ட்ரைக் பண்ற இடத்துக்கு ஏத்த மாதிரி மதிப்பெண்களை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ரவுண்டுக்கு அப்புறமும் ஒரு ஜவுஸ்டர் ஆப்போனன்ட் ஜவுஸ்டரை கீழே தள்ளாம இருந்தா மதிப்பெண்கள் மூலமா யார் அதிகமா இருக்காங்களோ அவங்கள வெற்றியாளரா அறிவிச்சிருக்காங்க. வில்லியம் மார்ஷல்ங்கிற இவர் தான் வரலாற்றோட சிறந்த ஜவுஸ்டிங் நைட்னு அழைக்கப்படுறாரு. அதே சமயம் இவர் இங்கிலாந்து வரலாற்றுல இப்ப வரைக்கும் அடிக்கடி குறிப்பிடப்படுற ஒரு பிரபலமான நைட். ஏன்னா இவர் டோர்னமெண்ட்ல மட்டும் இல்லாம ஆர்மி அண்ட் பொலிட்டிக்கலா நிறைய சாதனைகளை பண்ணிருக்காரு. அண்ட் யங் கிங் ஹென்றி IIIக்கு ரீஜெண்டா இருந்திருக்காரு. அதாவது அரசரால ரூல் பண்ண முடியாத சில மாநிலங்கள்ல அரசர் பேர்ல இவர் ரூல் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல அரசர்களும் பிரபுக்களும் இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க விளையாடுற காலம் ரொம்பவே மாற்றி அமைக்கப்பட்டது. அதாவது ரெண்டு ஜவுஸ்டர்களுக்கு இடையில பென்ஸ்னு சொல்லப்படுற இந்த தடை அப்பதான் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஓபன் கிரவுண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவாங்க. அதே சமயம் இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட்ல ஈட்டி ஏந்தி மட்டும் இல்லாம வால் கோடாரி ஏந்தியும் விளையாடலாம். அது விளையாடுற ஜவுஸ்டரை பொறுத்தது. அண்ட் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் மறைக்கப்பட்டு ஈட்டியால மட்டுமே விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அதிக பார்வையாளர்களை கொண்ட இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட் 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அப்ப அறிமுகமாக ஆரம்பிச்ச துப்பாக்கி ராணுவ வீரர்களோட பயிற்சி முறையை முழுசா மாத்தி அமைச்சிருக்கு. அதே சமயம் மக்கள் ஆக்ரோஷமான பொழுதுபோக்கை தவிர்த்து இசை, நடனம் மாதிரியான பொழுதுபோக்க அதிக விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் 17ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்தோட சில பகுதிகளில் இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா வெற்றியாளரை மதிப்பெண்கள் வச்சு மட்டுமே தீர்மானிச்சிருக்காங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ வரைக்கும் மதிப்பெண்கள் வச்சு மட்டுமே இங்கிலாந்து அண்ட் ஜெர்மனியோட சில இடங்கள்ல இந்த ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட் நடத்தப்பட்டு இருக்கு. அதே சமயம் சில படங்கள் அண்ட் டிவி சீரிஸ்ல இடைக்காலத்துல நடத்தப்பட்ட ஆக்ரோஷமான ஜவுஸ்டிங் டோர்னமெண்ட்டை பிக்ஷனலா கிரியேட் பண்றாங்க. ஒரு ராணுவ பயிற்சி முறையில இருந்து பிரபலமான விளையாட்டா மாறி பல ஊர்களோட கலாச்சார நிகழ்ச்சியா மாறி இருக்கு. அந்த ஜவுஸ்டிங் கேமை பத்தி ஓரளவுக்கு தெளிவா சொல்லிருப்பேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.